ஒரு சுவரையும் கண்கவர் படைப்பாக மாற்றும் தனிச்சிறப்பு கொண்டது மியூரல் பெயிண்டிங் என்று பலரால் அறியப்படும் சுவரோவியம். பழங்காலத்து கலையாக இருந்தாலும் பல ஓவியக் கலைஞர்கள் இன்னும் அதனை வரைந்து வருவதோடு ஒரு வேலையாகவும் செய்து வருகின்றனர். அந்த வகையில் வண்ணங்களாலும் தூரிகைகளாலும் ஓவியத்துடன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இக்கலையின் சவால்கள் மற்றும் சிறப்புகள் குறித்த சுவரோவிய கலைஞரின் நேர்காணல் தொடர்ந்து இடம்பெறுகிறது. முந்தைய காலங்களில் கோவில்கள், வீடுகள், அரண்மனைகளின் சுவர்களில் மட்டுமல்லாது சுவரொட்டிகள் மற்றும் விளம்பரங்கள் போன்றவை சுவரோவியமாகவே இருந்து வந்தன. இக்கலை கதைகள், ஆன்மீக போதனை மற்றும் ரசனையை அழகாக வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. அதன் பின்னர் அச்சிடுதல் முறை வந்தவுடன் சுவரோவியம் குறையத் தொடங்கினாலும் இன்னும் பல இடங்களில் பின்பற்றப்பட்டு வருவதாக கெடா கூலிமை பூர்வீகமாக கொண்ட சுவரோவிய கலைஞர் சாந்தினி பரமசிவன் தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்று காலகட்டத்தில் குறுகிய நேரமாக இக்கலையில் ஈடுபட்டு தற்போது அதனை முழு நேர பணியாக மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் இது மியூரல் பெயிண்டிங் நம்ம ஒரு ஆளுக்கு ஒன்று செஞ்சோன்னா அது மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் பெயிண்டிங் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி மியூரல்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அது ஹேண்ட் பெயிண்டட் பெயிண்டிங்ஸ். ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேர் மியூரல் பெயிண்டிங் அந்த சிற்பம் பிரிண்ட் பண்ணுறது, டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணுறது மியூரல்னு சொல்கிறாங்க. பட் மியூரல் பெயிண்டிங்னாவே இட்ஸ் ஃபுல்லாக 100% நம்ம கை ஓவியத்தில் வரைகிறது தான் மியூரல். ஒரு சுவரோவியத்தை முழுமைப்படுத்துவதற்கு 2 to 3 நாட்கள் தேவைப்படும். வாடிக்கையாளர்களின் வீடுகள், கடைகள் அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த சுவரோவியத்தை வரைய வேண்டும். குறிப்பிட்ட இடம், நேரம் உட்பட பல சூழ்நிலைகள் சுவரோவிய கலைஞருக்கு சவாலாக இருக்கும். அவை அனைத்தையும் எதிர்கொண்டு பல ஆண்டுகளுக்கு ஓவியம் தரமாக இருக்க கவனமாக செயல்பட வேண்டும் என்று பல்லுலக வடிவமைப்பு துறையின் இளங்கலை பட்டதாரியான சாந்தினி விளக்கினார். நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு போய் வரையணும். ஸோ அங்கே லைட்டிங் ப்ராப்பராக இருக்கணும், வென்டிலேஷன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். மெயினாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடக்கூடாது. ஸோ அது ஏன் நம்ம சொல்லுவோன்னா அந்த டஸ்ட் நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது அது ஈரத்தில் போய் ஒட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த மாடர்ன் கான்செப்டில் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கடவுள் படம், ஒரு பெண்ணோட உருவம் எதுனாலும் கூட வரையலாம். நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல ஃபீலிங்ஸ் கொடுக்குற என்ன பெயிண்டிங்னாலும் இருந்தாலும் நம்ம வீட்டில் வரையலாம். இந்திய சமுதாயத்தில் இக்கலைக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கின்றன. அதே வேளையில் நிறைய சுவரோவிய கலைஞர்கள் உருவாகி வருவதை காண முடிவதாக சாந்தினி தெரிவித்தார். நம்ம பழைய காலத்தில் உள்ள நம்மளோட தாத்தா பாட்டியோட பாரம்பரிய விஷயத்தெல்லாம் வீட்டுக்கு எடுத்து வரணும்னு சொல்லி இதே மாதிரி நம்ம கடவுள் பெயிண்டிங்ஸ், புள்ளிக்கோலம், இந்த தாமரைப்பூ, கோயில் தூண் இதெல்லாம் வீட்டில் வரைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நிறைய இந்தியன் ஆர்டிஸ்ட், அப்கமிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வராங்க. ஸோ வெரி ஹாப்பி டு see them growing. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்னால் உங்களோட ஸ்டைலை நீங்கள் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட ரிசர்ச் செஞ்சு ஹோம்ஒர்க் செஞ்சு உங்களோட ஸ்டைலை சொந்தமாக க்ரியேட் பண்ணுனா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது உங்களோட யூனிக் பாயிண்ட். பர்னாமா செய்திகளுடனான கலை சங்கமம் அங்கத்திற்கான சிறப்பு நேர்காணலில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். மியூரல் சுவரோவியம் பழங்காலத்து ஓவிய கலையாக இருந்தாலும் இவர்களை போன்ற கலைஞர்களால் இன்றும் மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இது போன்ற கலையை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்ளவும் முயற்சிப்போம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் பவித்ரா சுப்பிரமணியம்.